பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். Praise the Lord. 1 Peter chapter 4 verse 14. If you are insulted because of the name of Christ, you are blessed, for the spirit of glory and of God rests on you. Hallelujah. Amen. இங்கே நான் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டால் நாம் பாக்கியவான்கள். இந்த உலக பிரகாரமாகவே நாம் பார்க்கும்போது ஒருவன் நிந்திக்கப்பட்டால் ஒரு சமூகம் நிந்திக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாகவே அது ஒரு பாக்கியம் என்று எண்ண முடியாது. அவர்கள் பாக்கியமற்றவர்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அதாவது ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, இதெல்லாம் நம்ம சகிக்கிறது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். அப்படிப்பட்ட நிறைய பேர் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திர. குடும்பத்துக்குள்ளே, குடும்பத்திற்கு வெளியே, சபையிலே, தேசத்திலே இருந்து கடந்து வருகிற எல்லா காரியங்களையும் சகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறார்கள். எதற்காக? கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, கிறிஸ்துவின் நாமம் ஹல்லேலூயா நிந்திக்கப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினாலே எல்லாவற்றையும் சகிக்கிறார்கள். ஆமென், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது வெளியே அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாகவே நிந்திக்கப்படுவார்கள். ஏனென்றால் மற்ற மனுஷர்களுக்கு அது தெரியாது. நாம் கிறிஸ்துவின் நாமம் படாதிருப்பதற்காகவே நாம் இந்த நிந்தைகளை, வேதனைகளை சகிக்கிறோம் என்று நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்துவின் பார்வையில ஹல்லேலூயா, ஆமென், நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். உலகம் நம்மை பகைக்கும் போது, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படும் போது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இல்லை, மனுஷர்களாகி நாம் என்ன சொல்லுவோம்? அவர்களோடு கூட தேவனுடைய ஆவியானவர் இல்லை, அவர்களோடு கூட தேவன் இல்லை, அதனால தானே இப்படி நடக்குது, அதனால தானே அவங்க நிந்திக்கப்படுறாங்க, அதனால தானே இன்றைக்கு அவங்க நிந்தை தீரல, அவமானம் தீரல, பரியாசம் தீரல, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இவ்வளவு பாடுகளை சகித்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களோடு கூட ஆவியானவர் இல்லை, தேவன் இல்லை, தெய்வ பிரசன்னம் இல்லை என்று மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஏன் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுறீங்க, ஏன் நீங்கள் பாக்கியவான்கள் இருக்கிறீங்க தெரியுமா? ஏனென்றால் ஆமென், ஸ்தோத்திர, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படாத இந்த ஒரே காரணத்தினாலே எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து எல்லா நிந்தைகளையும் அனுபவித்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களோடு கூட தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். Praise the Lord. ஆமென். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். யாராலே தூஷிக்கப்படுகிறார்? அந்த யார் யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ அவர்களாலே, அவர்கள் வாயினாலே, அவர்கள் பேச்சினாலே தேவன் நிந்திக்கப்படுகிறார், துஷிக்கப்படுகிறார். உண்மைதான். ஆனால் உங்களாலே மகிமைப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். சில வேளை நம்மாலே அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் நிந்திக்கப்படுகிற நேரத்திலே நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். நம்மளாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஒரு நாளிலே உன்னுடைய நீதி பகல் போல, பட்ட பகல் போல, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், விடியற் கால வெளுப்பை போல கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். Praise the Lord. இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஏதாவது இன்சல்ட்ஸ், ஹல்லேலூயா, பரியாசங்கள், நிந்தைகள், தூஷிகள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்
நாம் சகிக்கிறோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஹalleluya. நம் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவர் நம்மாலே மகிமைப்படுகிறார். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுவோமாக. ஹalleluya. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி இருந்து ஆமென் நமக்கு சந்தோஷத்தை, ஆறுதலை, சமாதானத்தை தந்து அவருடைய நாம நம் மூலமாக மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த நாளிலே நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாமத்தின் நிமித்தம் கர்த்தாவே நிந்திக்கப்படுகிற, கர்த்தர் தூஷிக்கப்படுகிற அப்பா யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்களோடு ஆவியானவர் பேசி ஆறுதல் படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஹalleluya. ஸ்தோத்திரம். மகிமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு தங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களாலே ஒருபோதும் நாம தூஷிக்கப்படுகிறதுக்கு அல்ல அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. மனிதர்களை பார்க்காம உடைய நாமத்தை நிமித்தம் எல்லாவற்றையும் சகித்து அப்பா எங்களால் இந்த நாம மகிமைப்பட எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ எங்களை கூடி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்கி இருந்து ஜெயமாக நடத்துகிற அன்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீதி நியாயத்தை ஆவியானவரே தேவனே அப்பா நீரே வெளிப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.